வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். அறிவோம் தமிழ் புத்தாண்டு வரலாறு. இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே உடனடி அப்டேட்களுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க. உலகளவில் வானவியலில் சிறந்து விளங்கியவர்கள் ஆதி காலம் தொட்டே தமிழர்கள் தான். சாணக்கியரை அறிந்திருந்தால் அவரது மாணவனான சந்திரகுப்த மௌரியர் பற்றியும் அறிந்திருப்போம். அவரது வம்சத்தில் வந்த இரண்டாவது சந்திரகுப்தன் தன்னுடைய பெயரை விக்ரமாதித்தன் என்று மாற்றிக்கொண்டு தமது பெயரால் விக்ரமா சாகம் என்னும் ஆண்டு முறையை உருவாக்கினான். அதன் அடிப்படையிலே 60 ஆண்டுகளுக்கும் வடமொழி பெயராக பிரபவம் முதல் அட்சய ஆண்டு வரை தமிழ் வருடங்களின் பெயர் அமைந்தது. விஞ்ஞானத்தை கண்டறிந்த மூத்தோர்கள் பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றுவதை கண்டு வான வீதியை 12 பாகங்களாக பிரித்தார்கள். அதுதான் மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசியை குறிக்கிறது. பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வர 1 ஆண்டு காலம் ஆகும். ஆனால் பூமி சூரியனை சுற்றி வரும்போது வட்டத்தின் புள்ளியை கணிக்கவே சூரியன் பூமியின் பூமத்திய ரேகையில் நேராக பிரகாசிக்கும் மாதத்தை முதன்மையாக கணக்கிட்டார்கள். அம்மாதம் தான் சித்திரை மாதம் ஆயிற்று. சித்திரை தொடங்கி பங்குனி வரையான 12 மாதங்களின் பெயர்கள் கூட அந்தந்த மாதங்களில் வரும் நட்சத்திரத்தின் பெயர்களை வான சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டே அழைக்கப்பட்டது. 12 மாதங்கள் 12 ராசிகள் கொண்டு பகுக்கப்பட்ட ஆண்டில் பூமத்திய ரேகையின் மையப்புள்ளியில் சூரியன் இருக்கும்போது சித்திரை மாதம் மேஷ ராசியை கொண்டிருக்கும். மேஷ ராசியில் உட்புகும் சூரியன் இந்த ராசியை விட்டு வெளியேறும் காலம் வரை சித்திரை மாதம் தொடரும். சூரியன் மேஷத்தில் உச்சமாக இருக்கிறான். அதனால் தான் தமிழ் மாதங்கள் சூரிய மாதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அறிவியல் ரீதியாக இதையே புத்தாண்டின் தொடக்க நாளாக கொண்டு தமிழ் புத்தாண்டை கொண்டாடினார்கள் நம் முன்னோர்கள். சித்திரை மாதம் இளவேநீர் என்னும் வசந்த காலத்தின் தொடக்க காலம். இந்த வசந்த காலத்தில் தான் ஆன்மீக ரீதியாக புராண சிறப்பு பெற்ற கோவில்களிலும் திருவிழாக்கள் பெருவிழாக்களாக நடைபெற்று வருகிறது. ஸ்ரீமன் நாராயணனின் முதல் அவதாரமான மத்ஸ்ய அவதாரமும் ஸ்ரீராம அவதாரமும் அவதரித்ததும் சித்திரையில்தான். மதுரை சித்திரை திருவிழா, கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் விழா, திருவாரூர் தேர் விழா, சமயபுரம் மாரியம்மன் உட்பட பெரும்பாலான கோவில்களில் தேரோட்டம் நடப்பது சித்திரை மாதத்தில்தான். இத்தனை சிறப்பு வாய்ந்த சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் தமிழ் ட்ரெண்ட் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.